டைரக்டர் தனுஷை டைரக்ஷன் பண்ணி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தோட 13வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 85 கோடி ரூபாய். ராயன் திரைப்படம் 13வது நாள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1,20,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் 69 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு ராயன் திரைப்படம். ராயன் திரைப்படம் 13வது நாள் ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 11,95,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டலாக கர்நாடகாவில் மட்டும் 9,71,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் கேரளாவில் மட்டும் ராயன் திரைப்படம் 5,35,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் நார்த் இந்தியாவில் மட்டும் 3,80,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா 1,63,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டலாக ஆல் இண்டியாவில் மட்டும் 99,66,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டலாக ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் மட்டும் 42,90,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. ராயன் திரைப்படம் 13வது நாள் வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா 2,43,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. 13 நாளில் டோட்டல் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸில் 142,56,00,000 ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவை தனுஷ் ஃபேன்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.